வணக்கம் நண்பர்களே. யூஎஸ்பி ப்ளூடூத் ஃப்ரீ ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மினி கேபினெட்டு ஒன்று வேணும். பின்னாடி வந்து ஆர்சி ஜாக் இருக்க மாதிரி ஒரு மினி கேபினெட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 12 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகிற யூஎஸ்பி போர்டு. இது வந்து 2 யூஎஸ்பி இருக்கும். ஒரு யூஎஸ்பி வந்து நம்ம நார்மலாக MP3 சாங்ஸ் இதெல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு, இன்னொரு யூஎஸ்பி வந்து நம்ம மொபைல் சார்ஜிங் பண்ணுறதுக்காக இந்த யூஎஸ்பி போர்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கஸ்டமர் இந்த யூஎஸ்பி போர்டு தான் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு மெயின்ஸ் கார்டு வயர் தேவைப்படுது. இதுக்கு வந்து நான் பேஸ் ட்ரிபிளுக்கு வந்து நான் இந்த யூக்ளேசர் பிடியை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது 5 பாயிண்ட் யூக்ளேசர் பேஸ் ட்ரிபிள் போடுது. அடுத்து இதுக்கு வந்து ஒரு 3 கண்ட்ரோல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 100K கண்ட்ரோல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எதுக்காகனா வாய்ஸு, பேஸு, ட்ரிபிள் இது 3க்காக மட்டும் இந்த கண்ட்ரோல் நான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து இது ஒரு ஸ்பீக்கர் ஜாக் வந்து சும்மா டம்மிக்காக தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து சுவிட்சு நாப்பு 2, கண்ட்ரோல் நாப்பு ஒரு 3 எடுத்திருக்கேன். அதே மாதிரி சுவிட்சு 2 எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பவர் சப்ளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மினி SMS போர்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து 12 வோல்ட் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக நான் இது SMS நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆர்சி ஜாக்கு 6 பின்னு உள்ளது எடுத்திருக்கேன். இந்த யூஎஸ்பி போர்டுக்கு வயரு, இதுக்கு ஒரு ரிமோட்டு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ ஐட்டம் இந்த மட்டும் தான் நம்ம தேவைப்படும். மற்ற எதுவும் அடிஷ்னலாக தேவைப்படுச்சுன்னா அடுத்த வீடியோ அசம்பிள் பண்ணும்போது அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ அடுத்த வீடியோவில் இதோட அசம்பிள் பற்றி வீடியோ போடலான்னு இருக்கேன். அதாவது அசம்பிள் பண்ணுற வீடியோ ஃபுல் வீடியோ போடவா, அல்லது அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டு இது அசம்பிள் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒரு செயல்முறை விளக்கத்தை மட்டும் சொல்லவா, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வந்து கஸ்டமர் வந்து ஒரு இம்போர்ட்டடு மியூசிக் சிஸ்டம் வச்சுருக்காங்களாம், பழைய மாடலு. அதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ப்ளூடூத் எதுவுமே இல்லை. அதனால் அது எக்ஸ்ட்ரா ஒரு மினி பிளேயர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதில் வந்து அவங்க சாங்ஸ் இதெல்லாம் ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் இதை நான் அவங்களுக்காக ரெடி பண்ண போகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.